வணக்கங்க. இப்போலாம் தீபாவளி பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்களோ இல்லையோ, வேலண்டைன்ஸ் டேனா போதும் February 1ல இருந்து பசங்க மனசு தோரணம் கட்டி கொண்டாடுறாங்க. அதாவது பார்த்த காதல், பார்க்காத காதல், பஸ் காதல், ரயில் காதல், 16 வயசுனிலே மயில் காதல், பெத்தவங்க சேர்த்து வச்ச காதல், பெத்தவங்க பிரிச்சு வச்ச காதல்னு காதல்ல பல வகை பார்த்தாச்சு. இப்போலாம் பசங்க லவ் செட் ஆகிற வரைக்கும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டீக்குள்ள பண்ணா இருக்காங்க. அதே லவ் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களை பிளாக் லிஸ்ட்ல போட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த புலம்பலோட எதிரொலிக்கு தாங்க இந்த ப்ரோகிராம். காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ப லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்டே போன் பேசுவாங்க. காலேஜ் உள்ள வரும்போது சரி, வெளியே போகும்போது சரி, அவங்க கிட்டே பேசுற மாதிரி இருக்கும். நம்ம கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே தட்டுல என் சோற புடுங்கி தின்றது, என் பர்ஸ் இருந்து காசு எடுத்து அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இருப்பான். கமிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் 10 மணிக்குள்ள கூப்பிட்டாடா நான் போயே ஆகணும்டா, வீட்டுக்கு போனா அம்மு கோச்சிப்பாடா அப்படின்னு வானுங்க. என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி சைட் அடிக்கும் போது ஜாலியா கலாய்க்கிற இதெல்லாம் உண்டு. இப்போ ஒரு குரூப்பா பொண்ணுங்க போறாங்கன்னா மச்சான் அந்த பேர் இப்படி இருக்கு, இந்த பேர் இப்படி இருக்கலாம் கலாய்ப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சைலண்டா இருக்குடா, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு மாறிடும். லவ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் they'll realize actual true friends. ஒரு பையன் நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, because they'll be actually in true love. இதுதாங்க நண்பர்களோட வாழ்க்கையில நடக்கிற கண்ட சனி. ஒரு பையனுக்கு லவ் ஓகே ஆகிட்டா சிக்னல் முன்னாடி நிக்கிற டிராபிக் போலீஸே கண்ணுக்கு தெரியாது. எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணுக்கு தெரியுவாங்க? ஒரு டவுட்டுங்க, லவ்ல விழுந்த அப்புறம் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ண அட்டன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பயங்கரமான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்ஸ் தெரியுமா? ஆக்சுவலா எங்க அம்மா போன் எடுக்கல, எங்க அப்பா போன் எடுக்கல, அது மட்டும் இல்லாம என் தம்பி என் மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருந்தான், பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், சிக்னல் வீக்கா இருந்தது, பேட்டரி லோ, இந்த மாதிரி 100 ரீசன் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயத்துல பசங்க சூப்பருங்க. பொண்ணுங்க மாதிரி வளன்னு பேச மாட்டாங்க. எப்படா கால் பண்ணுன்னு சொல்லி ஒரே அடியா கொலை பண்ணிடுவானுங்க. போன் எவ்வளவு நேரம் தெரியுமாங்க பேசுவான். அந்த அப்புறம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவனோட அரை வாழ்நாளே மொத்தமா முடிச்சிடுவாங்க. அப்புறமா பக்கத்துல நாங்க பசங்க எல்லாம் இருப்போம், யாரையுமே கண்டுக்க மாட்டான். அப்புறமானுவான். உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல அப்படியே பெட்லயே பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருப்பான், நான் பாட்டுக்கு இங்க போனை நோட்டிட்டு இருப்பேன். டேய் மச்சான் இதா ஒரு 5 நிமிஷம். அவன் திரும்புறது எப்ப என்ன பார்த்து திரும்புவானா, எப்ப அவன் பேலன்ஸ் காலி ஆகுதோ அப்பதான் என்ன பார்த்து திரும்புவான். போன்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் அதிகமாயிடும். திடீர்னு சடனா சிரிப்பாங்க, ஏதோ ஒரு வேர்ல்ட்ல இருப்பாங்க. நாங்க பார்த்தா நாங்க பேசுறத கேட்க மாட்டாங்க, நாங்க பாட்டு பேசிட்டே இருப்போம். பட் அவங்க அதை லிசன் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு வேர்ல்ட்ல இருப்பாங்க. காதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா இந்த பாட்டு தாங்க லைட்டா கன்ஃபியூஷனா இருக்கு. இது ஃப்ரெண்டுக்கு பிரச்சனையா இல்ல லவ் பண்ற பையனுக்கு பிரச்சனையான்னு தான் தெரிய மாட்டேங்குது. தாயே, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கஷ்ட காலம். அவன் புலம்பது கேட்க 2 வருஷம் நம்மள கான்டாக்ட்ல விட்டுருவாங்க. நான் அந்த பிரச்சனை எல்லாம் பொண்ணுங்க வீட்டுல இல்ல. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா அப்பாவே முன்னாடி விட ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அந்த பொண்ணை. லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட வர மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா லைக் அவங்க எப்படி அவங்க பேரண்ட்ஸ் என் பொண்ணு இது பண்ணாலா அது பண்ணாலா பாத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிதான் போகும். நம்ம அந்த கேர்ள் கிட்ட எதுவும் பேசிக்கிற மாதிரி இருக்காது. அடிக்கடி அழுவானுங்க, நானசாப்பெல்லாம் அழுவானுங்க. இந்த சோக பாட்டு கேட்டு சாவடிப்பாங்க. போட்ட பாட்டு 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி கேட்டு தனியா எங்கேயும் அவனால கார்லாம் போகவே முடியாது. அதான் இப்படி பண்ணிட்டாண்டி அப்படி பண்ணிட்டாண்டி, அவன் மேலதான் தப்பு, நான் எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அந்த இது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்ல ஒன்னும் பண்ண முடியாதுன்னா அப்புறம் திட்டுவாங்க. பக்கத்துல அவளெல்லாம் எப்படி லவ் பண்ண தெரியுமாடா அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து போயிட்டா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பீப் பார்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். அதான் ஃபெயிலியர் ஆயிட்டவனே அப்ப மட்டும் தான் நான் கண்ணுக்கு தெரிவேன், அப்பதான் ஒழுங்கா பேசுவாங்க. ஃபெயிலியர் அது ஒருத்தன் ஒரு மாதிரி, ஒருத்தன் குஷ்டு மச்சான் அவள்தான் மச்சான் எல்லாம் போச்சு அழுதுன்னு இருப்பான். சில பேர் நம்ம கிட்ட புலம்பி தள்ளுவான், நம்மள சாப்பிட விட மாட்டான், தூங்க விட மாட்டான். மச்சான் எனக்கு செம்ம காண்டா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லினே இருப்பான் உட்காந்து. எப்பா காதலர்களே, உங்களுக்காக வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தியாகம் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க உண்மையான தியாகி. லவ் பண்ணா கண்டிப்பா பேரண்ட்ஸ் சொல்லிட்டு லவ் பண்ணுங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்காதீங்க.